வணக்கம் மக்களே, சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள பார்ட் 15 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். the value of அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்படி ஒண்ணு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி மாடல்ல அதாவது இந்த மாதிரி கணக்குல ஒரு 3 மாடல் பார்க்க போறோம் சரிங்களாங்க. 3 மாடல்ல 2 மாடல்ல ஷார்ட்கட்லயே போட்டு போயிடலாம் சரிங்களா. ஆனா அதுல உள்ள ஃபார்மேட்டை துல்லியமா கவனிக்கணும் சரிங்களா. இன்னொரு மாடலுக்கு டைரக்டா தான் போட முடியும், எந்த வித ஷார்ட்கட்டும் இல்லாம தான் போட முடியும் சரிங்களாங்க. சரி, என்ன ஃபார்மேட்? இத ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டா வச்சுக்கோங்க சரிங்களா. டைப் 1ன்னு வச்சுக்கோங்க சரிங்களாங்க. சரி, என்ன ஃபார்மேட்னு கேட்டிங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்க பாருங்க, கீழே மட்டும் எப்படி இருக்கு, ஒரு முழு எண்ணா அதாவது ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கு சரிங்களா. அது என்ன நம்பரா வேணா இருந்துட்டு போட்டு 1/9 4/5 3/5 10/8 இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருந்துட்டு போடும் சரிங்களா. இந்த நம்பரு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. இதுக்கு அப்புறம் உள்ளதை நீங்க நல்லா கவனிக்கணும் சரிங்களாங்க. இங்கிட்டு அதாவது இந்த பிளஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளஸ் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லா அப்படி சேமா இருந்துச்சுன்னா இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லா அப்படி சேமா இருக்கணும் சரிங்களா. 1ஆனாலும் இருக்கலாம், 2ஆனாலும் இருக்கலாம், 10ஆனாலும் இருக்கலாம், 100ஆனாலும் இருக்கணும் சரிங்களா. ஆனா இது ஃபுல்லா சேமா இருக்கணும் சரிங்களா. இது ஃபுல்லா சேமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டேர்மை தவிர்த்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மேல உள்ளது ஃபுல்லா ஒன்னாவே இருக்கணும் சரிங்களா. இது ஃபுல்லா ஒன்னாவே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா. ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் போட்டுடலாம். அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னது, இன்னொரு பாப்போமா, நம்ம கவனிக்க வேண்டியது என்னது, ஃபர்ஸ்ட் இந்த ஃபிராக்ஷன் கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஃபிராக்ஷன் இந்த பின்னம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பின்னத்துல இருக்கணும் சரிங்களா. எந்த பின்னமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்படி சைடா போறதை இதை பார்க்கணும் சரிங்களா. இது எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். என்ன நம்பரா இருந்தாலும் சேமா இருக்கணும் சரிங்களா. சேமா இருக்கணும் சரிங்களா. கலந்து இருக்கக்கூடாது, சேமா இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பின்னத்தை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த மேல இருக்கக்கூடிய எல்லாமே 1 1 1 1 இருக்கணும் சரிங்களா. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேளுங்க. நல்ல ஃபார்மேட்டை நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. ஃபார்மேட் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேளுங்க. இந்த இருக்கு இல்லையா 1/9 இருக்கு இல்லையா, முதல்ல இந்த 1 போடுங்க சரிங்களா. அதுக்கு அடுத்து இந்த 9 போடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் எத்தனை 1 இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் மொத்தம் எத்தனை இருக்கு, இந்த சேமா இருக்கக்கூடிய இந்த டேர்ம் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. எத்தனை இருக்கு, 1 2 3 இருக்கு. 3 டேர்ம் சேமா இருக்கு சரிங்களா. அந்த சேமா இருக்கக்கூடிய அந்த நம்பர் என்னது 1 சரிங்களா. 1 தான் என்ன இருக்கு, சேமா இருக்கு சரிங்களா. எத்தனை தடவை இருக்கு, 3 தடவை இருக்கு சரிங்களா. அப்போ 3 கோடு போட்டுக்கோங்க சரிங்களா. 3 கோடு போட்டாச்சு. சரி இருக்கட்டும், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த இருக்கு இல்லையா, இந்த 9ஐயும் 1ஐயும் கூட்டணும் சரிங்களா. 9ஐயும் 1ஐயும் கூட்டணும். 9ஐயும் 1ஐயும் கூட்டினா எத்தனை, 10 சரிங்களா. சரி 10 போட்டாச்சு. சரி, இப்போ இந்த 10ஐயும் 9ஐயும் கூட்டணும் சரிங்களா. ரிவர்ஸ்ல கூட்டிக்கிட்டே வரணும் சரிங்களாங்க. இப்போ 10ஐயும் 9ஐயும் கூட்டினா 19 சரிங்களா. இப்போ இந்த 19ஐயும் 10ஐயும் கூட்டினா எத்தனை, 29 சரிங்களா. ஃபைனலா 29 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த 29 ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கு பின்னாடி இருக்கிறத டிவைடு கீழே போடணும். இவ்வளவுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களாங்க. இப்போ இது பிளஸ் சரிங்களா. இது ஃபுல்லா அந்த டேர்ம் ஃபுல்லா சேமா இருக்கு. இது பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ்ல கூட்டிக்கிட்டே வருவோம். இப்போ இதே ஒருவேளை இங்கிட்டு மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி, அடுத்த சம் அதுதான் சரிங்களா. இது டைப் 1, அதாவது மைனஸ்ல வரது ஃபுல்லா டைப் 2ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. மைனஸ்ல வரது ஃபுல்லா டைப் 2ன்னு வச்சுக்கோங்க. சரி இருக்கட்டும். இப்போ என்ன எப்படி இருக்கு, கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கு, பின்னத்துல இருக்கு சரிங்களா. அது என்ன பின்னமா வேணாலும் இருந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேல உள்ளது ஃபுல்லா எப்படி இருக்கு, 1 1 1 1 இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இதான் நம்மளுக்கு வேண்டிய ஃபார்மேட். சரி, அதுக்கப்புறம் இந்த மைனஸ்ல உள்ளது அதாவது இந்த சைடோடி போகுது இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்கு, 1 1 1 1 தான் இருக்கு சரிங்களா. 1 1 1 1 தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு அது என்ன நம்பரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா சேமா இருக்கணும் சரிங்களா. 1ஆ இருக்கட்டும், 2ஆ இருக்கட்டும், 3ஆ இருக்கட்டும், இந்த கிராஸ்ல போறதெல்லாம் சேமான நம்பரா இருக்கணும் சரிங்களா. சேமா இருக்கா, 1 1 1 1 தான் இருக்கு சரிங்களா. சரி, அதுக்கு அடுத்து வேற என்ன பார்க்கணும், இந்த பின்னத்துக்கு மேல உள்ளது இது எல்லாமே 1ஆ இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களா. 1 1 1 1 தான் இருக்கு சரிங்களா. அப்போ இந்த நம்பர் என்னவா வேணா இருக்கலாம் சரிங்களா. அப்படி கிராஸ்ல போறது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா இது எல்லாமே இப்படிதான் இருக்கணும், 1 1 1 1 தான் இருக்கணும் சரிங்களா. இந்த ஃபார்மேட்டை பொறுத்தவரை நம்ம இப்ப யூஸ் பண்ற இந்த மெத்தடை பொறுத்தவரை இந்த ஷார்ட்கட்க்கு பொறுத்தளவுல இது எல்லாமே ஒண்ணா தான் இருக்கணும் சரிங்களாங்க. இல்லனா யூஸ் பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, அப்ப என்ன பண்ணும், கீழ இருக்கக்கூடியது 1/4 இருக்கத முதல்ல எழுதிக்கணும் சரிங்களாங்க. சரி எழுதிக்குவோமா. 1 4 ஃபர்ஸ்ட் மேல தான் எழுதணும் சரிங்களா. 1 4 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை, அந்த கிராஸ்ல போற நம்பர் மொத்தம் எத்தனை இருக்கு, சேமா இருக்கக்கூடிய அந்த நம்பர் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் எத்தனை இருக்கு, மொத்தம் 4 1 இருக்கு. 1 2 3 4 4 1 இருக்கு. அப்ப 4 டேஷ் போடணும் சரிங்களா. சரி போட்டுருவோமா. 1 2 3
4. சரி போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணி போடணும். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. மைனஸ் பண்ணி போட போறோம். ரிவர்ஸ்ல தான் போடணும். சரிங்களா? ரெண்டாவது நம்பர்ல இருந்து ரிவர்ஸ்ல மைனஸ் பண்ணி போடணும். சரிங்களா? சரி மைனஸ் பண்ணிடுவோமா? 4ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா சரிங்களா? எழுதுறேன் பாருங்க. எப்படிலாம் அது குழம்புதுன்னு பாருங்க. 4 - 1 எத்தனை? நம்மளுக்கு 3. சரிங்களா? அப்ப இங்க 3 வரும். சரிங்களாங்க? இப்போ இந்த 3ல இருந்து 4 கழிக்கணும். சரிங்களா? அப்போ 3 - 4ன்னு வரும். சரிங்களாங்க? அப்போ 3 - 4 எத்தனை? -1. சரிங்களா? அப்போ பெரிய நம்பர் பக்கத்துல தான் என்ன இருக்கு? மைனஸ் குறி இருக்கு. அப்போ மைனஸும் சேர்ந்து வரும். சரிங்களாங்க? மைனஸ் பண்ணதுக்கு அடுத்து பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் என்ன இருக்கும்? ஆன்சர்ல இருக்கும். சரிங்களா? அப்போ 4 அப்படிங்கிறது பெரிய நம்பர், அது பக்கத்துல மைனஸ் இருக்கு, அதனால -1. சரிங்களா? அப்ப இங்க -1 வரும். சரி, இப்போ -1ல இருந்து 3 கழிக்கணும். சரிங்களா? கழிச்சிருவோமா? அப்ப -1 -3. சரிங்களா? அப்ப -1 -3 எத்தனை? -4ன்னு வரும். சரிங்களாங்க? அப்ப இங்க -4. சரிங்களா? இப்போ என்ன பண்ணும்? -4ல இருந்து -1 கழிக்கணும். சரிங்களா? அப்போ -4 -1, அதாவது -4 மைனஸ் ஆஃப் -1. சரிங்களா? -4ல இருந்து -1 கழிக்கணும். இந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்போ இது என்னங்க ஆகும்? இங்க பாருங்க, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். சரிங்களா? அதனால கவனமா பார்த்து செய்யணும். இந்த ஒரு மைனஸ் நீங்க விட்டா கூட எல்லா ஆன்சருமே தப்பாயிரும். சரிங்களா? அப்ப -4 அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும்? பிளஸ்ன்னு ஆயிரும். சரிங்களா? +1. இப்ப -4 +1 எத்தனை? -3. சரிங்களா? பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதான் சிம்பிளா வரும். சரிங்களா? அப்ப -3 இதுதான் ஆன்சர். சரிங்களாங்க? அப்ப -3, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை போடணும், -3 போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து டிவைடு கீழே அதுக்கு பின்னாடி உள்ள நம்பரை போடணும், 4 போடணும். சரிங்களா? -4 போடணும். சரிங்களா? -4 இருக்கு, இந்த நம்பரை போடணும். சரிங்களா? -4. இப்போ இந்த மைனஸும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும். கடைசியா 3/4 இருக்கும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்ப பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் போட போறோம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட போறோம். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபார்மேட்டை மட்டும் நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். இதுவும் ஃபர்ஸ்ட் சம்மே மாதிரி, ஃபர்ஸ்ட் டைப்பே மாதிரி தான். என்னது இருக்கு? என்ன, அதாவது டிவைட் கடைசியா இருக்கு. சரிங்களா? இது இன்னர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன, இந்த டேர்ம் என்ன சொல்லுவாங்க? கடைசியா இருக்குது அந்த இன்னர் மோஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த இன்னர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிராக்ஷனை மட்டும் பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபிராக்ஷனை மட்டும் பார்க்கணும். அது என்னவா வேணா இருந்துட்டு போடும். சரிங்களா? 1 இருக்கணும், அதாவது 1 வச்சுதான் வரணும் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? 1/4 1/3 அப்படிதான் வரணும் கிடையாது. 2/4 2/5 எப்படி வேணா இருக்கலாம், எந்த நம்பரா வேணா இருக்கலாம். சரிங்களா? அப்போ இது 1 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இது எப்படி வேணா இருந்துட்டோட அது பிரச்சனை கிடையாது. இந்த சைடுல இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். சைடுல இருக்கக்கூடிய நம்பர்லாம் எப்படி இருக்கு? 1 அப்படிங்கிற நம்பர் தான் ரிப்பீட்டடா வந்திருக்கு, வேற எதுவுமே கலந்து வரல. சரிங்களா? 1 தான் என்ன செஞ்சிருக்கு? 5 முறை வந்திருக்கு, வேற எதுவுமே வரல. சரிங்களா? பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் பண்ண போறோம், மைனஸா இருந்தா மைனஸ் பண்ண போறோம், அது பிரச்சனையே கிடையாது. சரிங்களாங்க? இப்போ இதுக்கு மேல உள்ள எல்லாமே எப்படி இருக்கு? 1 1 1 தான் இருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட ஃபார்மட். சரிங்களா? இதுதான் ஃபார்மட். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சமே மாதிரி தான். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, முதல்ல என்ன பண்ணுவோம்? இதை எழுதுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டத்தையும் எழுதுவோம். சரிங்களா? முதல்ல என்ன பண்ணணும்? டிவைடுக்கு மேல தான் எழுதணும். 2 3 எழுதியாச்சு. இப்போ அந்த சேமா இருக்கக்கூடிய அந்த நம்பர் எத்தனை முறை இருக்குன்னு பாருங்க. அது எத்தனை முறை இருக்கோ அத்தனை டேஷ் போடணும். சரிங்களா? 1 2 3 4 5. அந்த 1 அப்படிங்கிற நம்பர் 5 முறை இருக்கு. சரிங்களா? அப்போ 5 முறை டேஷ் போடணும். சரிங்களா? 1 2 3 4 5. சரி, போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணும்? பிளஸ்ல தான் இருக்கு, அதனால என்ன பண்ணும்? செகண்ட் இருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர், அதாவது பின்னாடி இருந்து பிளஸ் பண்ணி போடணும். சரிங்களா? அப்போ 3 + 2 எத்தனை? 5. 5 + 3 எத்தனை? 8. 8 + 5 எத்தனை? 13. 13 + 8 எத்தனை? 21. 21 + 13 நம்மளுக்கு கடைசியா 34. சரிங்களா? அப்போ 34 கடைசியா கிடைச்சிருக்கு. இந்த 34 ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கு பின்னாடி இருக்கத டிவைடு கீழே போடணும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன் சி தான். சரிங்களாங்க? அப்ப இந்த ஃபார்மட் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த ஃபார்மட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். சரிங்களா? இதை டைரக்டா பண்ணணும்னு வைங்களேன், ரொம்ப நேரம் ஆகும். சரிங்களா? இதுல இருந்து இது ஃபுல்லத்தையும் எடுத்து பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். அதாவது அந்த கலந்து வரும் இல்லையா, அந்த சம்ல காமிக்கிற பாருங்க, அது ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களாங்க? அதனால இந்த ஃபார்மட் ஞாபகம் வச்சு நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இது நம்ம மேல பார்த்த கணக்கு மாதிரி தானே, ஃபர்ஸ்ட் டைப் மாதிரி தானே. இதை ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, வருவோம். இந்த மாடலுக்கு வருவோம். சரிங்களா? இது கலந்து இருக்கு, சேமா இருக்கிறதுல எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு அதுக்கு எடுத்து வரும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்களேன், இது எப்படி இருக்கு? மேல இருக்கிறது ஃபுல்லாவே, அதாவது இந்த ஃபிராக்ஷன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். சரிங்களா? இது எப்படி வேணா இருந்துட்டு போட்டும்.
இங்க இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கு? சேமா தான் இருக்கு. இந்த கிராஸ்ல போற நம்பர் சேமா தான் இருக்கு. ஆனா எல்லாமே 2 2 2 இருக்கு. சரிங்களா? எப்படி வேணா இருந்துட்டு போட்டுமே, சேமான நம்பர் தானே இருக்கு. அதனால பிரச்சனை கிடையாது. பிளஸ்ஸா இருக்கட்டும் மைனஸா இருக்கட்டும். பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ண போறோம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ண போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டிவைடுக்கு, அதாவது இந்த நம்பர் ஃபுல்லா அப்படி இருக்கு 1 1 1 1 இருக்கு. சரிங்களா? நம்மளோட ஃபார்மட் தான். மேல ஃபுல்லா 1 வச்சே பார்த்தோம். இந்த இது ஃபுல்லா 1 வச்சே பார்த்தோம். இப்போ 2 2 2 இருக்கு. சரிங்களா? 2 அப்படிங்கிற நம்பர் 4 முறை வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஒண்ணுமே கிடையாதுங்க. சரிங்களா? அதே ஃபார்மட் தான், ஒரு சின்ன சேஞ்சஸ். சரிங்களா? என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இதைத்தான் எழுதணும். வழக்கம் போல இதைத்தான் எழுதணும். சரிங்களா? எழுதிருமா? 3 2 எழுதியாச்சு. இப்போ 2 அப்படிங்கிற அந்த நம்பர் தான் 4 முறை வந்திருக்கு. சேமா வந்திருக்கு. சரிங்களா? அப்போ எத்தனை முறை இருக்கு? 4 முறை இருக்கு. அப்ப 4 டேஷ் போடணும். சரிங்களா? சரி, 1 2 3 4 4 டேஷ் போட்டுக்கிட்டேன்னா, இப்போ வேற ஒண்ணுமே கிடையாது. 2 இருக்கிறதுனால, சரிங்களா, 2 ரிப்பீட்டடா வந்திருக்கிறதுனால இந்த ரெண்டாவது நம்பர் இருக்கு இல்லையா, 2 தான் என்ன செஞ்சிருக்கு? ரிப்பீட்டடா வந்திருக்கு. இப்போ 2 ரிப்பீட்டடா வந்திருக்கிறதுனால இந்த ரெண்டாவது நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டாவது நம்பர் கூட 2 பெருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது நம்பர் கூட 2 பெருக்கணும். இப்போ வழக்கம் போலதான். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டாவது நம்பர் கூட 2 பெருக்குனா எத்தனை? 4. அப்போ 4 பிளஸ் 3 எத்தனை? 7. சரிங்களா? திரும்ப என்ன பண்ணும்? இந்த நம்பர் கூட 2 பெருக்கணும். அப்போ 7 பிளஸ் 2 எத்தனை? 14. 14 பிளஸ் 2 எத்தனை? 16. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? அப்ப கலர் சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணும்? அதாவது 2 2 2 வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? ரெண்டாவது நம்பர் கூட முதல்ல 2 பெருக்கணும். அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை பிளஸ் பண்ணி போடணும். இதே ஒருவேளை மைனஸ் இருந்துச்சுன்னா, அதாவது எல்லாமே 2 2 2 2 இருந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க? அதாவது இது கூட 2 பெருக்கி இதை மைனஸ் பண்ணுவோம். இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் பண்றோம். இதே ஒருவேளை மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். ஆனா பெருக்கிறது 2 தான் பெருக்கும். சரிங்களா? எப்போ இங்க 2 2 2 2 வந்து இங்க மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. சரிங்களா? இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம பிளஸ் பண்றோம். சரிங்களா? பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ணுவோம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்க பிளஸ் இருக்கிறதுனால நம்ம பிளஸ் பண்ணிருக்கோம். 7 கிடைச்சு. சரிங்களா? அந்த 7 கூட 2 பெருக்குவோம். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 2 கூட்டிடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் என்ன செய்யும்? தொடர்ந்துகிட்டே போவோம். சரிங்களா? சரி, ஃபுல்லா பண்ணி முடிச்சிருவோமா? இப்போ இந்த 16 கூட 2 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 32. சரிங்களா? சரி, இந்த 32 கூட என்ன பண்ணும்? 7 கூட்டணும். சரிங்களா? 32 பிளஸ் 7 39. சரிங்களா? சரி, போட்டாச்சு. இப்பவும் என்ன பண்ணும்? இந்த 39 கூட 2 பெருக்கணும். சரிங்களா? இந்த 39 கூட 2 பெருக்கணும். சரிங்களா? இப்போ 39 × 2 78. 78 பிளஸ் 16. சரிங்களா? அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் பிளஸ் 16 94. சரிங்களா? இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எழுதுவோம். சரிங்களா? கடைசியா இருக்க நம்பர் எழுதுவோம் முதல்ல. சரி, 94 எழுதிட்டேன். அதுக்கு முன்னாடி, சரிங்களா, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள இந்த நம்பர். சரிங்களா? இது முன்னாடின்னு சொல்லுவீங்களா பின்னாடின்னு சொல்லுவீங்களா? ஆனா நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரை என்ன பண்ணுவோம்? டிவைடு கீழே போடுவோம். சரிங்களா? 39. சரிங்களா? இவ்வளவுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்போ சேமா இருந்துச்சுன்னா இந்த சைடுல இருக்கிறது ஃபுல்லா சேமா இருந்துச்சுன்னா ஒரே ஃபார்மேட் தான். இப்போ 2 இருந்துச்சுன்னா 2ஆல பெருக்குவோம். இதே ஒருவேளை 3 இருந்துச்சுன்னு வைங்களேன், 3ஆல பெருக்குவோம். எப்ப இருந்து? அந்த செகண்ட் டேர்ம்ல இருந்தா ஆரம்பிப்போம். சரிங்களா? இப்படி பெருக்கிறத எங்க இருந்து ஆரம்பிப்போம்? இந்த செகண்ட் டேர்ம்ல இருந்தா பெருக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ண போறோம், மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ண போறோம். மத்தபடி ஃபார்மேட் எல்லாமே சேம் தான். சரிங்களா? சரி, நம்மளுக்கு குழப்பமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தேர்ட், சரிங்களா, அதாவது 3 அப்படி ஃபுல்லாவே 3 வந்திருக்கதையும் பாத்துருவோம். சரிங்களா? எப்படி இருக்கு? இந்த ஃபிராக்ஷன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். சரிங்களா? இந்த ஃபிராக்ஷன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு மேல உள்ளது ஃபுல்லா எப்படி இருக்கு? 1 1 1 தான் இருக்கு. நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த சைடுல இருக்கிறது ஃபுல்லா எப்படி இருக்கு? சைடுல இருக்கிறது ஃபுல்லா 3 இருக்கு. சரிங்களா? பிளஸ் இருக்கு. சரிங்களா? சரி, அப்ப என்ன பண்ணும்? முதல்ல இந்த ஃபிராக்ஷன் எழுதிக்கணும். நம்மளோட ஃபார்மட் தான். சரிங்களா? ஒரே நம்பர், அந்த 3 அப்படிங்கிற நம்பர் தான் சேமா வந்திருக்கு. சரிங்களாங்க? புரிஞ்சுக்கோங்க, அந்த 3 அப்படிங்கிற நம்பர் தான் சேமா வந்திருக்கு. வேற எந்த இதுவுமே கலந்து வரல. சரிங்களா? இந்த சைடா போறது ஃபுல்லாவே 3ஆ தான் இருக்கு. சரிங்களா? முதல்ல என்ன பண்ணுவோம்? இந்த ஃபிராக்ஷன் எழுதுவோம். 4 3 எழுதிக்கிட்டேன். 4 3 தான் எழுதணும். 3 4 எழுதிடக்கூடாது. சரிங்களா? சரி, எழுதியாச்சு. இப்போ எத்தனை 3 இருக்கு? 3 இருக்கு. சரிங்களா? அப்ப எத்தனை டேஷ் போடுவேன்? 3 டேஷ் போடுவேன். சரிங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் பெருக்க? ரெண்டாவது நம்பர்ல இருந்தா பெருக்க ஸ்டார்ட் பண்ணும். இங்க ஃபுல்லாவே 3ஆ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ரெண்டாவது நம்பர்ல 3 பெருக்கிறோம். இதே ஒருவேளை 4ஆ இருந்துச்சுன்னா ரெண்டாவது நம்பர்ல இருந்து என்ன பண்ணுவோம்? 4 பெருக்குவோம். 5ஆ இருந்துச்சுன்னா ரெண்டாவது நம்பர்ல இருந்து 5 பெருக்கும். சரிங்களா? சரி, எந்த நம்பர் சேமா இருக்கும்? சைடுல எந்த நம்பர் சேமா இருக்கோ அதால பெருக்கும். சரிங்களாங்க? சரி, இப்ப பெருக்கிடுவோமா? அப்போ 3 × 3 9. 9 பிளஸ் 4 நம்மளுக்கு எத்தனை? 13. சரிங்களா? சரி, அப்போ 13 × 3. சரிங்களாங்க? 13 × 3 39. சரிங்களா? 39 பிளஸ் 3 42. சரி, போட்டாச்சு.
இப்போ இந்த 42 கூட 3 பெருக்குவோம். 42 கூட 3 பெருக்குனே அப்படின்னா எனக்கு 126 சரிங்களா. அந்த பெருக்குன வேல்யூ என்ன பண்ணும், இது கூட போய் பிளஸ் பண்ணிடணும் சரிங்களா. இது கூட போய் பிளஸ் பண்ணிடணும். இப்போ 126 பிளஸ் 13 என்னது நம்மளுக்கு 139. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. அப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அதாவது லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதணும் சரிங்களா. 139 எழுதியாச்சு, டிவைடு கீழே அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எழுதணும் 42 சரிங்களா. 42 இதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. பெருசா இருக்கிறதுனால இங்க ஃபுல்லா அதாவது பெருக்கிட்டு, அதாவது இங்க என்ன நம்பர் இருக்கோ அதால பெருக்கி பிளஸ் பண்றோம். இதே ஒருவேளை இங்க ஃபுல்லா மைனஸா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. வேணா அதே மாதிரி ஒரு மாடல்ல வேணா போட்டுருவோமா, இதே மாடல்ல மைனஸ் வச்சே போட்டுருவோமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க, இதை ஃபுல்லா நான் மாத்துறேன் சரிங்களா. இப்போ சரி, ஃபார்மட் ஃபுல்லா எப்படி இருக்கு, சேமா தான் இருக்கு சரிங்களா. ஃபார்மட் நம்ம சொல்ல மாதிரி தான், மைனஸ் மட்டும் தான் மாறி இருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எப்பவும் போல தான் இந்த 4ஐயும் 3ஐயும் முதல்ல அப்படியே எழுதிக்கணும். எத்தனை 3 இருக்கு, 3 முறை 3 இருக்கு, அதுப்போ 3 டேஷ் நான் போட்டுக்கணும் சரிங்களா. எல்லாமே மைனஸ் சிம்பிளா இருக்கு. முதல்ல என்ன பண்ணும், இந்த 3 கூட எல்லாமே 3ஆவே இருக்கிறதுனால 3 அப்படிங்கிற நம்பரே என்ன செஞ்சிருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால முதல்ல என்ன பண்ணும், 3ஆல செகண்ட் நம்பரை பெருக்கணும் சரிங்களா. சரி, பெருக்கிட்டேன். 3 × 3 9. இப்போ 9 என்ன பண்ணும், இந்த 4 கூட மைனஸ் பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அப்ப 9 கீழே எழுதிக்குவோம், இது ரொம்ப குழப்பம். அப்ப 9 மைனஸ் 4 எத்தனை நம்மளுக்கு 5 சரிங்களா. சரி, இப்போ இங்க 5 வரும் சரிங்களா. இந்த 5 கூட திரும்ப 3 பெருக்கணும். 5 கூட 3 பெருக்குனா 15. 5 கூட இந்த 3 பெருக்கணும், சாரிங்க 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 12ன்னு கிடைச்சிடும் சரிங்களா. இங்க 12 வரும். சரி, திரும்ப என்ன பண்ணும், இந்த 12 கூட 3 பெருக்கணும். அப்போ 12 × 3 36. 36 மைனஸ் 5 சரிங்களா. 36 மைனஸ் 5 31 சரிங்களாங்க. சரி, 31 இவ்வளவுதான் ஆன்சர். 31/12. அதாவது பிளஸ் மைனஸ் நல்லா பார்த்து போடுவாங்க சரிங்களா. அப்போ பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ண போறோம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. சரி, இப்போ பிளஸ்ல இருக்கிறது ஃபுல்லா பார்த்தாச்சு, மைனஸ்ல இருக்கிறது ஃபுல்லா பார்த்தாச்சு சரிங்களா. ரெண்டு டைப்பும் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், இங்க எப்படி இருக்கு, இந்த டிவைடு அதாவது இந்த கடைசி இருக்கக்கூடிய இது இந்த ஃபிராக்ஷன்ல இருக்கு சரிங்களா. அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க பாருங்களேன், இங்க 1 வரல சரிங்களா. மேல ஃபுல்லா அந்த டிவைடுக்கு மேல உள்ளது ஃபுல்லா இப்படி இருக்கல, 1ஆ இருக்கல, கலந்து வந்திருக்கு சரிங்களா. சரி, இந்த சைட்ல இருக்கிறத பார்த்தாலும் என்ன செஞ்சிருக்கு, கலந்து தான் வந்திருக்கு. ஒரே நம்பர் என்ன செய்யல, ரிப்பீட் ஆகல சரிங்களாங்க. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா தான் போடணும் சரிங்களா. டைரக்டா அதாவது சால்வ் பண்ணி தான் போடணுமே தவிர இங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. ஷார்ட்கட் யூஸ் பண்ணவே முடியாது சரிங்களாங்க. நம்மளுக்கு மோஸ்டா நம்ம பார்த்த அந்த ரெண்டு டைப்ல இருந்தா क्वेश्चन வரும் சரிங்களா. ரொம்ப குழப்பணும்னு நினைச்சாதான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி வரல சரிங்களாங்க. சரி, இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா. என்ன பண்ணுனா, இந்த இன்னர் மோஸ்ட் இதை வந்து இந்த இன்னர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இன்னர் மோஸ்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. முதல்ல இதை எடுத்துக்கணும் சரிங்களா. இதை எடுத்துட்டு முதல்ல சால்வ் பண்ணும். கீழே கடைசியா சரிங்களா, கடைசியா இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணும் சரிங்களா. சரி, முதல்ல 2 + 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இருக்கு சரிங்களாங்க. இதை எழுதியாச்சு. இதை இப்ப சால்வ் பண்ணும் சரிங்களாங்க. சால்வ் பண்ணா என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்தனாலும் சால்வ் பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், சால்வ் பண்ணலாம் சரிங்களாங்க. என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னு வைங்களேன், இங்க 2 × 2 சரிங்களா, இது 1 × 3 சரிங்களா. கிராஸ் மல்டிப்ளிகேஷனே பண்ணுவோம் சரிங்களா. ஏன்னா 2 1 தானே இருக்கு, எல்சிஎம் எடுத்து பண்ணோம்னா இதனால 1 தானே நம்மளுக்கு. சரி, அப்போ 2 × 2 நம்மளுக்கு எத்தனை, 4 பிளஸ் 1 × 3 எத்தனை, 3/2. அப்போ 4 + 3 7/2. எல்சிஎம் எடுத்தா இதுதானே வரப்போகுது, இதுதான் வரும் சரிங்களா. இதுதான் வரும். நீங்க வேணாலும் எடுத்து பாருங்க. எல்சிஎம் உங்களுக்கு எல்சிஎம் தான் பிடிச்சிருக்கணும், எல்சிஎம் போட்டு போங்க. இல்லை இதுவும் தெரியும்னா இதுலேயே போங்க சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம், 2 + 3/2க்கு பதிலாக 7/2ன்னு கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. இங்க எழுதிக்கிட்டுமா, 1/3 + 4, இந்த 2 + 3/2க்கு பதிலாக தான் நம்ம 7/2ன்னு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. சரி, இப்படி இருந்தா நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ இந்த 7/2 நம்ம மேல கொண்டு போகணும் சரிங்களா. மேல கொண்டு போகணும். அப்ப என்ன ஆகும், 1 இது எழுதிக்கிறேன். அப்ப இது மேல கொண்டு போனா என்ன ஆகும், இப்படி தலைகீழா மாறும் சரிங்களா. தலைகீழா மாறும். சரி, மாறிடுச்சு. இப்போ இந்த 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா எனக்கு எத்தனை, 8 சரிங்களா. அப்போ 8/7 வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணும், திரும்பியும் இதை எழுதணும், திரும்பியும் இதை சால்வ் பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ 3 + 8/7 இருக்கு. திரும்ப இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 7 × 3 21 சரிங்களா. 21 + 8 × 1 8 சரிங்களா, டிவைடட் பை 7. அப்போ 7 சாரிங்க 21 + 8 29/7 ஆயிரும் சரிங்களா. அப்போ 1/3 + 8/7க்கு பதிலாக தான் 29/7 கொண்டு வந்திருக்கேன். இதை திரும்ப என்ன பண்ணிடணும், மேலே எடுத்துட்டு போனோம் அப்படின்னா 7/29 ஆயிரும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. இந்த மாதிரி கலந்து
இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா தான் சால்வ் பண்ணி ஆகணும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களாங்க. இதே ஒருவேளை இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே இல்லை சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மைனஸ்லயும் போட்டுருவோமா, 1/3 மைனஸ் 4 டிவைடட் பை 2 மைனஸ் 3/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப என்னதான் பண்ண போறோம், அதாவது இந்த இன்னர் மோஸ்ட் எலமெண்ட் தான் எடுக்க போறோம் சரிங்களாங்க. 2 மைனஸ் 3/2 இருக்கும். திரும்ப என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். பண்ணா என்ன ஆகும், 4 மைனஸ் 3/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ 4 மைனஸ் 3 எத்தனை, 1 சரிங்களா, பை 2 ஆயிரும் சரிங்களா. அப்போ கடைசி இந்த 2 மைனஸ் 3/2க்கு பதிலாக தான் நம்ம என்னன்னு கொண்டு வந்திருக்கோம், 1/2 கொண்டு வந்திருக்கோம் சரிங்களாங்க. சரி போட்டுக்கிட்டுமா, 1/2 திரும்ப என்ன பண்ணும், இப்படி வச்சுக்கிட்டு கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இதை டைரக்டா என்ன பண்ணிடலாம், மேலே தூக்கிட்டு போயிடலாம் சரிங்களா. மேலே தூக்கிட்டு போயிடுவோமா, அப்போ தலைகீழாக மாறும், 2/1 ஆகும் சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ 1 டிவைடட் பை 3 மைனஸ் 4 இன்ட்டு 2 எத்தனை, 8. அப்போ 1/3 மைனஸ், அதாவது 8ல இருந்து 3 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் இருக்கு. இதுதான் ஆன்சர் சரிங்களா. பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ணுவோம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இது டைரக்டா சால்வ் பண்ணி கொண்டு போவோம் சரிங்களாங்க. சரி இப்போ அடுத்த கணக்கு போயிடலாம், கடைசி கணக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், பார்த்துலாம் பயந்துட வேண்டாம். நம்ம என்னதான் பண்ண போறோம், இங்க இருக்கிறது எல்லாமே இது ஃபுல்லா ஒன்னா இருக்கு, பிரச்சனை இல்ல. ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே கலந்து வந்துருச்சு சரிங்களா. இப்படி இருந்தாலும் நம்ம என்னதான் பண்ணணும், டைரக்டா தான் சால்வ் பண்ணி ஆகணும், ஷார்ட்கட் போட முடியாது சரிங்களா. இங்க இருக்கிறது எல்லாமே சேமா இருந்தா தான் ஷார்ட்கட் போட முடியும் சரிங்களாங்க. சரி இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ரொம்ப ஈஸி தான். மேல அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களாங்க. சரி முதல்ல இதை எழுதிக்கிடுவோமா, 2 + 1/3 4/5 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2 + 1 டிவைடட் பை 3 + 1/1 + 1/4 கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி இந்த டிவைடுக்கு மேல உள்ள இந்த இது இருக்கு இல்லையா, அந்த கலப்பு பின்னம் இருக்கு இல்லையா, அதை நம்ம முதல்ல சமப்பின்னமாக மாத்தி வச்சுக்கோம் சரிங்களாங்க. சரி சமப்பின்னமாக மாத்தணும்னா என்ன ஆகும், 3 4/5 இருக்கு. இதை சமப்பின்னமாக மாத்தணும்னா 3 × 5 எத்தனை, 15 சரிங்களா. 15 + 4 எத்தனை, 19. 19/5 கிடைச்சிருக்கு சரிங்களாங்க. அப்போ இந்த 3 4/5 அந்த கலப்பு பின்னத்துக்கு பதிலாக நான் 19/5 போட்டுக்கலாமா, சரி போட்டுக்கலாம், 19/5 சரிங்களாங்க. இது இருக்கட்டும் பாருங்களேன், கீழே பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடாதீங்க, டைரக்டா சால்வ் பண்ணி வச்சிடாதீங்க, கீழே பாருங்க அது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். முதல்ல என்ன பண்ணும், இதை நம்ம டைரக்டா சால்வ், அதாவது ஷார்ட்கட் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியாது. என்ன பண்ணும், கடைசி உள்ள இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணும் சரிங்களா. அப்போ 1 + 1/4 இருக்கு. இது என்ன பண்ணும், பெருக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 4 + 1/4 அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. 4 + 1 எத்தனை, 5 5/4 சரிங்களா. அப்போ நான் இதுக்கு பதிலா 5/4 போட்டுக்கிட்டுமா, இதுக்கு பதிலா 5/4 போட்டுக்கிட்டுமா, சரி போட்டுக்கிறேன். 5/4 போட்டாச்சு. இப்படி வச்சுட்டு சால்வ் பண்ண முடியுமா, இப்போ என்ன பண்ணும், இதை மேல தூக்கிட்டு போகணும் சரிங்களாங்க. அப்போ என்ன ஆகும், தலைகீழாக மாறும் சரிங்களா. தலைகீழா 5/4 இருக்குது, 4/5 ஆகும், மேல தூக்கிட்டு போவேன் சரிங்களாங்க. இப்போ என்ன இருக்கு, 4/5 இருக்கு சரிங்களா. திரும்ப என்ன பண்ணும், இந்த செல்ல சரிங்களா, இந்த இன்னர் மோஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு திரும்ப சால்வ் பண்ணும் சரிங்களா. அப்போ 3 + 4/5 இருக்கு. அப்போ என்ன பண்ணும், திரும்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். 4 × 1 எத்தனை, 4 சரிங்களா. இங்க 3 × 5 எத்தனை, 15 சரி போட்டுருமா. 3 × 5 15 + 1 × 4 4/5 இருக்கும் சரிங்களா. அப்போ 5 + 4 எத்தனைங்க, 19/5 ஆயிரும் சரிங்களா. அப்போ கடைசி என்ன ஆயிடுச்சு, இந்த வேல்யூக்கு பதிலா நான் 19/5 போட்டுக்கிட்டுமா, சரி போட்டுக்கிறேன். 19/5. இப்ப பாருங்க மேல பாருங்க, மேல இருக்கிறது எப்படிதான் இருக்கு, 2 + 1/19/5 தான் இருக்கு. கீழே இருக்கிறது 2 + 1/19/5 தான் இருக்கு. கேன்சல் பண்ணிடலாமா, பண்ணிட்டேன், அவ்வளவுதான். 1 தான் ஆன்சர் சரிங்களா. கேன்சல் பண்ணா 1 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அப்போ இப்படி வந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணிடாதீங்க, சால்வ் பண்ணிடாதீங்க, மேல இருக்க ஃபுல்லா சால்வ் பண்ணி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி வருதான்னு பார்த்தா நம்ம அதாவது 2-3 ஸ்டெப்புக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் வந்துடும் சரிங்களாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.